கதை அலைக்கடல் மனம். ஒரு காலத்தில் சத்யன் என்ற இளைஞன் கடலோர கிராமத்தில் வாழ்ந்தான். அவன் வாழ்க்கை முழுக்க போராட்டம். எதிலும் மனதை செலுத்த முடியாத நிலை. வேலை தொலைந்து, குடும்பத்தில் பிரச்சனை, நெருக்கடி. மனதில் எப்போதும் கலக்கம், நிம்மதியில்லை, தூக்கமில்லை. மனமே மனமே நீ கலங்காதிரு, இனிமேல் இனிமேல் ஒரு பயமில்லையே. ஒரு நாள் கடற்கரையில் சோகமாக நின்று கொண்டிருந்த போது ஒரு முதியவரை பார்த்தான். அந்த முதியவர் அமைதியாக கடலை பார்த்து கொண்டிருந்தார். சத்யன், மாமா, உங்க மனசு எப்படி கித்தமா அமைதியா இருக்கு? நானாலெல்லாம் கலக்கத்துல தான் இருக்கேன். முதியவர் மெழுகும் சிரிப்புடன், அலைக்கடல் எப்படி எப்போதும் அலைகளோட குலுங்குறதோ அதே மாதிரி நம்ம மனசும் எப்போதும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் கடலின் அடியில் என்ன இருக்கு தெரியுமா? சத்யன், அதில் யாருக்கும் தெரியாது, நிம்மதி தான் இருக்கும்னு கேட்டேன். முதியவர், அப்படிதான் மனசும். மேலே உச்சியில் ஏன் கும்பிடுறோமோ, ஏன் பயப்படுறோமோ, ஏன் கோவப்படுறோமோ என தெரியாமல் அலைகளாக துள்ளிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த கடலின் அடியை போல நம் உள்ளத்தின் அடியில் ஒரு அமைதி இருக்குது. அதை நம்ம தூண்டும் வழிதான் தியானம். சத்யன், தியானம்ங்கிறதுல என்ன பெரிய விஷயம்? முதியவர், தியானம் எதுவும் பசும்புல்லையும் நடும்புல்லையும் பார்க்குற மாதிரி இல்லை. கண்களை மூடி 10 நிமிஷம் கூட நம்ம நெஞ்சின் சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சா மனம் எப்படியோ மெதுவா அமைதிக்கு போகும். அது தொடர்ந்தா வாழ்க்கையே மாறும். இந்த வார்த்தைகள் சத்யனின் மனதை தொட்டது. அந்த நாளிலிருந்து அவன் தினமும் சிறிது நேரம் தியானம் செய்ய தொடங்கினான். மனமே மனமே நீ கலங்காதிரு, இனிமேல் இனிமேல் ஒரு பயமில்லையே. ஆத்மா உலகில் நாம் குடியேறுவோம், அழிவே இல்லா நிலை அரங்கேறுவோம்.